அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 17th ஆகஸ்ட். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன் கான்டெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம பல வாட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ட்ரேடர்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இங்கே ஒருத்தருடைய ரெக்குயர்மெண்ட்டுமே வந்து சேஞ்ச் ஆகுது. அட் த சேம் டைம் அந்த ரெக்குயர்மெண்ட்டோடு சேர்ந்து அந்த பர்டிகுலர் ட்ரேடிங் மெத்தட் வந்து அவங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து குயிக்காக மார்க்கெட்டை கேட்ச் பண்ணுற அந்த ஸ்கில் வந்து இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பேஷன்ஸியாக இருப்பாங்க, இருந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 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 டைப்பில் இருக்கவங்க எப்படின்னா வருவாங்க, லாகின் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த டைமில் முடிச்சு போயிடணும், அவ்வளோதான் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கேள்வி கேட்டே இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரேடிங் உள்ள அவங்களுக்கு வந்து ஒரு 100% ஒரு ஐடியா கிடைக்கணும், கிடைச்சா தான் வருவாங்க. அதே பேஷன்ஸி ட்ரேடர் ரொம்ப புரிஞ்சிக்கிட்டு பண்ணணும் அப்படின்றவங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையானவங்க ஒரு 70 to 80% ஆஃப் ட்ரேடர் வந்து யாருன்னா இந்த டைப் தான். ரொம்ப பேஷன்ஸியாக புரிஞ்சு டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி அவங்களுக்கு அது ஓகே அப்படின்னா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா இவங்களை ட்ரேடிங்குள்ளே கொண்டு வரும்போது டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து அந்த குயிக் சிஸ்டம் உள்ள அவங்கள ஃபிட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு புதுசாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ட்ரேடிங்காக ஓகே இதுதான் போல் இருக்குது, இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. ஒரு குயிக் மைண்ட் செட்டில் போயிடுறாங்க. எப்படி சிம்பிளாக சொன்னால் ஒரு இன்ட்ராடே தான் ட்ரேடிங்கு, இன்ட்ராடே தவிர ட்ரேடிங்கே கிடையாது. அதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கேல்பிங் மட்டும் தான் ட்ரேடிங்கு, ஸ்கேல்பிங் தவிர எதுவுமே வந்து ட்ரேடிங்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து பிகினிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணி விட்றாங்க. அப்போது பை அவங்களுடைய நேச்சர், அந்த பர்டிகுலர் பர்சனுடைய நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அந்த ஒரு பிஸ்னஸாக அதை பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் அவங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ட்ரேடிங்கை காமிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேல்பிங், அப்புறம் வந்து இன்ட்ராடே, அப்புறம் அந்த ஆப்ஷன் பையிங், இதை மட்டுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இதுதான் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அங்கே தான் அங்கே பிரச்சனை வருது. அப்போ என்ன ஆகுது, அந்த அவங்களுடைய மைண்ட் செட்டு அந்த நேச்சருக்கு இது கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது, உங்களுக்கு கான்ட்ரவர்சலாக இருக்குது. அப்புறம் எப்படி அவங்களால பீஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை இதை பண்ண முடியும்? கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாராவது நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கம்ப்ளீட் லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம வந்து திரும்ப 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 அதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு விஷயத்த முதலில் கோணல் முற்றிலும் கோணல், இதுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க பெரியவங்க. பெஸ்ட் ஸ்டார்ட் ஆல்மோஸ்ட் 50% சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பாருங்கள். அப்போ முதல்லே வந்து நம்ம அந்த குயிக் மணி அந்த கான்செப்டில் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸு மைனஸு, ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரும், இப்படியே ஒரு சைக்கிளையே நீங்கள் போயிட்டே இருக்கும்போது அது ஒரு கோணலாக மாறும். அதை கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும், எந்தெந்த டேஸ்லாம் வந்து லாஸை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற அந்த இதுவுள்ளே நம்ம போக மாட்டோம். இதே நீங்கள் டைம் எடுத்து வேறு என்னென்ன முறைகள்லாம் இருக்குது ட்ரேடிங்கில், எப்படிலாம் நம்ம வந்து அதை புரிஞ்சு பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ஸாக வர முடியும். இதுதான் வந்து இங்கே நம்ம கான்டெக்ஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட் வைஸ் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மணி வராது. ஆனால் வேறு மெத்தடில் பண்ணுறவங்களுக்கு மணி வரும், அதே நேரத்தில் உங்களுக்கு லாஸும் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த அந்த ப்ராபபிலிட்டி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் மாதிரி போயிட்டே இருக்குது, ஒரு வைப்ரண்ட்லேயே போயிட்டே இருக்குமே தவிர ஒரு ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து அவங்களால வரவே அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளாக ஒன்றும் சொல்ல, பை அனுபவிச்சு நாங்கள் சொல்கிறோம், பை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரேடராக உங்களை வந்து நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ பெஸ்ட்டு ட்ரேடர் அப்படின்னும் போது பாருங்கள், இப்போ இங்கே ரெண்டு விதமான நான் ஒரு சார்ட் வந்து நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே,
இது வந்து எப்படின்னா சிம்பிளாக வந்து அந்த ஸ்கேல்பிங் அப்புறம் இன்ட்ராடே இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் இப்படி எடுத்துக்கலாம். நம்ம வந்து டீப் லேர்ன் பண்ணாமல் லேர்ன் பண்ணுறவங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் கூட நம்ம சொல்லுவோம். அப்போ என்னன்னா இது மாதிரி போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ன்னு போடுறேன், டேஸ் ஆர் மந்த். நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணி வரக்கூடிய அந்த டேஸ் அண்ட் மந்த். இந்த பக்கம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டு ஆர் லாஸ் சிமிலர்லி. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு சில மெத்தடை குயிக்காக நீங்கள் டேக் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா குயிக்காக இப்படி மணி பண்ணுவீங்க. இப்படியே உங்கள் கிராஃப் இருக்கும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதில் சஸ்டெயின் பண்ணுறது நீங்கள் பெரிய சேலஞ்சிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது எப்படி உங்களுடைய பொசிஷன் சைஸிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? புரியுங்களா? அப்போ உங்களுக்கே தெரியும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பணம் உள்ளே கொண்டு வரோமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும், பெர்சன்டேஜில் ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியும். அப்போ டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்மளுடைய கேபிட்டலை இங்கே இன்க்ரீஸ் பண்ண தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். சரி, நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுடைய மைண்ட் செட்டில் நான் வந்து பேசுகிறேன். ஓகேங்களா? நான் வானத்தை விண்ணா வளைச்சிடுவேன், மணலை கயிறாக திரிச்சிடுவேன், அப்படிப்பட்டவங்களுக்குலாம் நம்ம அட்வைஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள். நானும் ஒரு வேலைக்கு போகிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு டீசெண்டான ஒரு கேபிட்டல் வச்சுட்டு நான் எப்படி ஒரு ட்ரேடிங்கில் லாஸ் ஆகாமல் ஒரு ஏர்னிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது, அந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்காக பேசுகிறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அது ஒரு ஸ்டேபிளைஸ். அப்போ இந்த இடத்துல பொசிஷன் சைஸிங் இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் உங்களை ப்ராஃபிட்டும் மேலே கொண்டு போக முடியாது. அதே சேம் டைம் இப்போ வந்துட்டு இருக்க ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நமக்கு என்ன ஆகணும், ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டை டீப் லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஓகேங்களா, எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும், அந்த ப்ராஃபிட் வரணும்னா நான் எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வரணும், எந்த மாதிரியான மெத்தடில் நான் வந்து என் ட்ரேடிங் ஸ்டைலை கொண்டு போகணும் அப்படின்றத ப்ராப்பராக லேர்னிங்லாம் பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணலாம், ஸ்கேல்பிங்கும் பண்ணலாம், இன்ட்ராடேவும் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணலாம், ஓகேங்களா, பொசிஷன் ட்ரேடிங்கும் பண்ணலாம். எல்லாமே அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு கான்ஃபிடென்ஸ் கிரியேட் ஆகுது. அதில் ஒன் ஆஃப் த வே ஆஃப் அப்ரோச்சாக மார்க்கெட் ப்ரொஃபைலை டீப்பாக லேர்ன் பண்ணி மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இப்போ இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு என்ன தேவைப்படுதா, ஒரு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு தேவைப்படுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மிக முக்கியமான ஒரு டூல் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஏர்னிங்ஸ் வந்து வர மாதிரி தெரியவே தெரியாது. அப்படியே டேஸ் போயிட்டே இப்படி இருக்கும், ஃப்ளாட்டாகவே தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, லாஸ் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராப்பராக என்ன ஆகுனா அந்த மார்க்கெட்டோடைய அந்த பல்ஸை வந்து நீங்கள் வந்து கேட்ச் பண்ணுவீங்க. மார்க்கெட்டோட அந்த பல்ஸை நீங்கள் கேட்ச் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன ஆகுனா அது கன்சிஸ்டன்ஸாக அப்படியே வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய கேபிட்டல் சைஸிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அப்போ தகுந்தாப்பில் என்ன உங்களுக்கு உங்களுடைய அந்த ஏர்னிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களால் என்ன பண்ணுவோம், கொண்டு போக முடியும். அப்போது நமக்கு என்னன்னா இந்த பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீரியட் வந்து நம்ம கிராஸ் பண்ணுற பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரேக் ஈவன். இந்த பிரேக் ஈவன் தான் நமக்கு மிக முக்கியமாக பேஷன்சி வேணும். இதுக்கு வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி எஃபர்ட் போடணும், லேர்ன் பண்ணணும். இதெல்லாம் தான் கஷ்டமாக இருக்கா. யார் வேணாலும் சொல்லுங்கள், இப்போ இருக்க எந்த பெரிய ட்ரேடரு இல்லை ட்ரைனர் யார் வேணாலும் சொல்லுங்கள், கட்டாயம் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அவங்க தாண்டி தான் வந்திருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேஷன்ஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், குயிக்காக வரணும்னு சொல்லிட்டு இங்கேயே நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். பாருங்கள், நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகலை, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகலை. அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு வெறுப்பாயிடும். என்னடா இது, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டோம், இவ்வளோ பண்ணோம், இவ்வளோ ட்ரைன் பண்ணிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் லைஃப் போவீங்க. அதனால தான் நான் என்னுடைய மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், நல்லா டீப்பாக லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு மெத்தடை நீங்கள் ஃபைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கேபிட்டலை உள்ளே கொண்டு வந்து ப்ராஃபிட்டை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளான் பண்ணிவிட்டு வாங்க. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறதில்ல, இம்மிடியட்டாக ஒரு 10,000 ரூபாய் போடுங்க, இம்மிடியட்டாக என்ன ஃபாலோ அது மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா அவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கடந்து தான் நாங்கள் வந்திருக்கோம்.
ஓகேங்களா. அதனால் இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் முதல்ல வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மென்டார்ஸுமே உங்களுக்கு புரிவாங்க. ஓகேங்களா. நல்ல ட்ரேடிங் மெத்தடாலஜிஸ்லாம் நீங்கள் ஃபைன் பண்ண ஆரம்பிப்பீங்க, நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுவீங்க, நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்களால் கொண்டு வர முடியும். ஓகேங்களா. ஸோ நம்ம ரொம்ப அட்வைஸ்லாம் யாருக்கும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த மார்க்கெட்டோட கான்டெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன உங்களுக்கு புரிஞ்சிக்கினா, இன்றைக்கி நான் வந்து என்னவா இருக்கணும், நான் வந்து ஒரு பொசிஷனை வந்து வச்சுருக்கேன், அந்த பொசிஷனை வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணலாமா, இல்லை எக்ஸிட் பண்ணிடலாமா, இல்லை அந்த பொசிஷனை வந்து ரோல் ஓவர் பண்ணிடலாம், ரோல் ஓவர் மீன்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு மூவ் பண்ணிக்கலாமா, இல்லை இந்த பொசிஷன்ஸை நம்ம இப்போ இந்த வீக் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது, இந்த மந்த் மெயின்டைன் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்ற அந்த புரிதல் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ப்ரொஃபைல் நீங்கள் டீப்பாக லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்லக்கூடிய இன்ட்ரோடக்ஷனு. ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போது எடுத்தோடனே ஆர்டர் ஃப்ளோக்கு நான் போயிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம். முதல்ல மார்க்கெட் ப்ரொஃபைலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீப்பாக லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, மார்க்கெட் ப்ரொஃபைலை டீப்பாக லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொண்டு வரும். ஸோ நம்ம இந்த வீடியோடைய ஆப்ஜெக்டிவ் வந்துடும், நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்டை டிஸ்கஷன் பண்ணிட்டு. ஸோ இப்போ இந்த வீக்கோட கான்டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து மந்த்லி, வீக்லி, அந்த டெய்லி அந்த ஃபார்மேட்டில் பார்ப்போம். இதே விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கோர்ஸில் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஓகேங்களா. இப்போது நம்ம யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றியான அந்த பேசிக் நிறைய டாபிக் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவல் லேர்னிங்காக உங்களோட இதை கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு எப்படி அதை கான்டெக்ஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து ஒரு பீரியாடிக்கலாக வந்து மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ், சம்டைம்ஸ் டெய்லிலாம் கூட போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது, நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது இன்ட்ரடக்ஷன். அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஓகேங்களா. ஸோ அப்போது மார்க்கெட் ப்ரொஃபைல் நான் லேர்ன் பண்ணோம் அப்படின்றவங்க நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கான்டெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ வில் ஜாயின் அவர் கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் அந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்மளுடைய பிரின்சிபலே என்னென்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் த எசென்சியல் ஃபார் எவ்ரி ட்ரேடர். அப்படின்னா எல்லா ட்ரேடருக்குமே இது ரொம்ப தேவையான ஒன்று அப்படின்னும் போது இதை முதல்ல வந்து நம்ம பிகினிங், நம்மளுடைய இந்த அகாடமியோட பிகினிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு எல்லாமே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 15K அந்த மாதிரி ஒரு ஃபீஸில் தான் ஆரம்பிச்சிருந்தோம். அப்புறம் ரெகுலர் கிளாஸஸ் அதெல்லாம் பண்ணி நிறைய ஃபைன் டியூன் பண்ணி எனி ஒன் கேன் லேர்ன் மார்க்கெட் ப்ரொஃபைல் இன் ஈஸிலி அப்படின்ற மாதிரி ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணலாம். இது வந்து அட்வான்ஸ் லெவல் லேர்னிங். நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் லேர்னிங். இதோடு நிற்க போகிறதில்ல. இது இன்னும் என்னென்னா இன்னும் நம்ம வந்து கண்டினியூஸ் பீரியடிக்கலாக வந்து கண்டினியூஸ் நியூ டாபிக்ஸ் இங்கே லேர்ன் பண்ணவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை பேஸ் பண்ணி டீப் ட்ரைவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராமாக தான் இதை நம்ம கொண்டு போடுறோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராமுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்களால் இது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணவங்களை செக் பண்ணும்போது தெரியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மென்டார்ஷிப்பாக கண்டக்ட் பண்ணுறோம். அந்த மென்டார்ஷிப் என்னென்னா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை ஃபவுண்டேஷனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி நான் வந்து ஒரு பிஸ்னஸாக மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து இங்கே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு அட்வான்ஸாக தெரியும். ஆனால் அதே ஒரு பிஸ்னஸாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு என்னென்னா பேசிக் அண்ட் ஃபவுண்டேஷனாக செட் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிஸ்னஸோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்னென்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ண, உங்களுடைய கேபிட்டல் சைஸிங் பண்ண வேண்டியதாக இருக்கும், பொசிஷன் சைஸிங் பார்த்தணும், அப்புறம் வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்தெந்த எக்ஸ்பைரி பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி முக்கியமான விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணணும், அந்த மாதிரியான டீப் லேர்னிங் எல்லாமே உங்களுக்கு மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். புரியுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகும்போது இதெல்லாம் லேர்ன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது இந்த இடத்துக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது யூ வில் கேவ் த வெரி பிக் வியூ, மார்க்கெட் பற்றியான ஒரு வெரி பிக் வியூ உங்களுக்கு இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த மென்டார்ஷிப் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு நல்ல கேபிட்டல் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ரன் த ஃபர்ம். ஓகேங்களா. ப்ரொப்ரைட்டரி ஃபர்மே
ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான அந்த நாலேஜ் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஓகே, தட்ஸ் வை ஐம் டெல்லிங் வெரி ஹை லெவல். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரொம்ப பேஷன்சி மோட் தான், அக்ரெசிவ் மோடில் எதுவுமே நம்ம வந்து இங்கே டீச் பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது தான் இந்த ஒரு பேக்ரவுண்டு. இப்போது நம்மளுடைய வீக்லி கான்டெக்ஸ்ட் வந்துடும். லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை பாருங்கள். ஸோ நமக்கு ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காம மார்க்கெட் என்ன ஆகும், ஷூட் அப் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்டில் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. ஓகே, ஸோ எப்படி இருக்குது, ப்ரீவியஸாக நமக்கு வந்து மந்த்லி லெவல்ஸ் வந்து என்ன இருக்கோ அந்த மந்த்லி லெவலுக்குள்ளவே தான் மார்க்கெட் என்ன இருக்குது உங்களுக்கு ட்ராவல். சிம்பிளாக சொல்ல மார்ச் மந்த்து தான் நமக்கு வந்து பிக் மூவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. அந்த மார்ச் மந்தோடைய அந்த ப்ரொஃபைல்குள்ளே தான் என்ன இருக்குது, ப்ரொஃபைல் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரொஃபைல் டெவலப் ஆகிட்டே இருக்குது. உனக்கு என்ன இன்னும் அவங்க ப்ராப்பரான ஒரு டிசிஷன் வந்து யார் எடுக்கலை, லாங் டைம் ட்ரேடர்ஸ் எடுக்கலை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணோம், லாங் டைம் ட்ரேடரா ஷார்ட் டைம் ட்ரேடரா அப்படிப்பா. அப்போ இங்கே லாங் டைம் ட்ரேடர்ஸ் உள்ளே வரும்போது தான் உங்களுக்கு வந்து என்னன்னா ஃபண்டு வந்து நிறைய உள்ள வரும். இப்போ ஷார்ட் டைம் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் டைம் ட்ரேடர் மைண்ட் செட் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த லோ ப்ரைஸ், ஃபிக்ஸ் பண்ண ஹை ப்ரைஸ், அவ்வளோதான். இப்போ இந்த லோ ப்ரைஸ்க்கு வந்து அவங்க வரும்போது அவங்க பை பண்ணிப்பாங்க, கொஞ்சம் ஹை ப்ரைஸ் போகும்போது ப்ரீமியம் ப்ரைஸ் போகும்போது ஒன்றே நம்ம செல் பண்ணோம். அப்போ மார்க்கெட் ரொட்டேஷனல் மார்க்கெட்டாகவே தான் உங்களுக்கு. லாங் டைம் ட்ரேடர்ஸ் உள்ளே வரும்போது தான் உங்களுக்கு என்னென்னா ஹியூஜ் மணி வந்து இன்ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல ஆஸ் எ பிஸ்னஸ் அப்படின்றவங்க இந்த மாதிரி அந்த லாங் டைம் இது வந்து ஒரு மந்த்லி ப்ரொஃபைலாக அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க. அப்புறம் வீக்லி ப்ரொஃபைலாக டெவலப் பண்ணி அதில் அவங்க ப்ராப்பராக ட்ரேடிங் செட்டப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டேவோடைய இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட்டை ஃபைண்ட் பண்ணும்போது அது இன்ட்ராடே மட்டும் அவங்க பண்ணும்போது அப்போ எப்படி இருக்குன்னா அவங்க வந்து 3 லெவல் ஆஃப் இன்கம் மெத்தடை அவங்க யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து மந்த்லி, அப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து வீக்லி மெத்தட், இன்னொரு மெத்தட் வந்து டே. இப்படி இருக்கும்போது அவங்களாம் என்ன ஆகுதுன்னா இந்த மந்த்லியில் அவங்களால வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 3 to 5% மந்த்லி இன்கம்மாக எடுக்க முடியும். இப்போ வீக்லி அப்படின்னும் போது அவங்களால வந்து ஆவரேஜாக ஒரு 2 to 4% அப்படின்னு இருக்க முடியும். இப்போ இந்த இடத்துல டெய்லின்னு வரும்போது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கேபிட்டல், அவங்க என்ன கேபிட்டல் போட்டிருக்காங்களோ அந்த கேபிட்டல் தகுந்தாப்பில் அவங்களால என்ன பண்ண முடியும், ஒரு மினிமம் வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து டெய்லி வந்து எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒருத்தருடைய கேபிட்டல் வந்து ஒரு 100% கேபிட்டல் அப்படின்னா 100%மே அவர் என்ன பண்ண முடியாது, இன்ட்ராடேயில் கொண்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ பெரும்பான்மையான போர்ஷன் வந்து 80. அப்போது ஒரு 40% ஆஃப் கேபிட்டலை அவங்க என்ன பண்ணாங்க மந்த்லி ஸ்ட்ராட்டஜிலையோ, ஒரு 40% ஆஃப் கேபிட்டலை வீக்லி ஸ்ட்ராட்டஜிலையோ, ஒரு 20% ஆஃப் கேபிட்டலை என்ன பண்ணுவாங்க டெய்லிலையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா ஒரு கன்சிஸ்டன்ஸாக அவங்க கொண்டு வருவாங்க. அப்போ இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸாக ஒரு 12 மந்த்ஸ்க்கு நீங்கள் போடும்போது உங்களுக்கு இந்த 40%ல் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 40%ல் உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸாக ஒரு 3% போது 30% அப்படின்னும் போது இந்த 40ல் 30 எவ்வளோ நீங்கள் கணக்கு போடுங்க. அப்போ எவ்வளோ 100க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து அந்த இன்கம் வரும். அப்போது அப்ளைஸ்லாம் இந்த 40% அவங்க போட்ட கேபிட்டலு இது அவங்களுக்கு என்னவா மாறும், அக்ரெசிவாக அவங்க பண்ணலை 40% மேலே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 40% அவங்க உள்ளே கொண்டு வந்தது உங்களுக்கு என்னவா மாறும், மினிமம் ஒரு 50 to 60 மாறும். அதே மாதிரி இந்த 40% அவங்க கொண்டு வரும்போது இந்த 40 என்னவா மாறுது, உங்களுக்கு ஒரு 60 மாறுது. அப்போ பாருங்கள் 100 rupees அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா அப்போ அந்த இயர் எண்டில் அவங்களுக்கு என்னவா கிடைக்குது, இங்கே உள்ளே இன்வெஸ்ட் பண்ணது அவங்க என்னவா இருக்குது 80 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 120 அது கன்வெர்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 20% கேபிட்டல் என்ன உங்களுக்கு டக்குன்னு ஒரு குயிக் மூவ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வைக்கும், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டவுன் மூவும் அடிக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த மென்டலி ஒரு ஃப்ரீனஸ் கிடச்சோம். ஸோ எனக்கு தேவையான ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம்மை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தென் ஆப்பர்ச்சுனிட்டி டெய்லியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக இதை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ நல்ல ஒரு பிஸ்னஸாக அவங்க கொண்டு வரும்போது அவங்களுக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்குது, ஒரு ஸ்டேபிள் இருக்குது, ஒரு பேஷன்ஸ் இருக்குது, மைண்ட் செட்டு நல்லா இருக்குது, மைண்ட் ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸிஸ்டிங்காக அவங்க ஏதாவது ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க ஃபுல் டைம் ட்ரேடராக மாறுறாங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா இதையும் என்ன பண்ணுறாங்க பேரலாக இன்னொரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டேஜுக்கு போவாங்க.
அப்போ இதுதான் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ட்ரேடர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்றதுக்கான இது. நம்ம ரொம்ப ஷார்ட் மைண்ட் செட்டில் நம்ம வரும்போது தான் நமக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நான் வந்து யாரையும் குறை சொல்கிறது மாதிரில, திஸ் இஸ் த ஃபேக்ட், திஸ் இஸ் த ஃபேக்ட். ஓகேங்களா? அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு சேலஞ்ச் ஆகுது. அந்த அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் இல்லாதனால நம்ம வேரியஸ் ட்ரேடிங் மெத்தடை நோக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது இந்த மெத்தடில் நமக்கு குயிக்காக வருமா, இந்த மெத்தடில் நம்ம இல்லை இவரை ஃபாலோ பண்ணால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குமா, அவரை ஃபாலோ, இப்படியே நம்ம என்ன வேணால் ஒரு குறிப்பிட்ட பீரியட் போயிட்டு ஒரு சர்க்கிள் முடிச்சுட்டு வந்து திரும்பி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, சே நம்ம ஒழுங்காக கொஞ்சம் டீப்பாக முடிச்சிருக்கலாமே அப்படின்னு அந்த மைண்ட் செட்டுக்கு வருவோம். இதுதான் வந்து உண்மை. இதெல்லாம் நாங்களும் தாண்டி தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல மந்த்லியில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரேஞ்ச் அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியுது. ஓகேங்களா? ஸோ வீக்லி ப்ரொஃபைல், இப்போ வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீக்கோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, ஓவர்லேப் ப்ரொஃபைல் தான், அதுக்கு முந்தின வாரம். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்தோடைய அந்த செகண்ட் வீக், ஐ மீன் ஜூலை மந்தோட தேர்ட் வீக் ஆயிடுது. இந்த தேர்ட் வீக்கோட ரேஞ்சுக்குள்ளே தான் என்ன இருக்குது உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரொஃபைலு. இங்கே பேங்க் நிஃப்டி இது இருக்குது. இப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த ஜூலையோட ஃபஸ்ட் வீக் ப்ரொஃபைலுக்கு மேலே மார்க்கெட்டால் என்ன பண்ண முடியல, சஸ்டெயின் பண்ண முடியல. அப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட்டா அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, போன வாரம் பிரேக் அவுட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போது இந்த இடத்துல அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன வேணால் குயிக் ரியாக்ட் பண்ணக்கூடாது. வெயிட் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு கார்லேயோ பைக்லேயோ போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா பண்ணுங்க, முதல்ல வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, சுற்றி இருக்கிறத கவனிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோ சைன் கிடைக்கிறதில்ல, அந்த சிக்னல் இருக்குல்ல. அதே மாதிரி தான் இங்கே ட்ரேடிங்லையும். ஸோ இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் ரேஞ்சாக இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக அந்த வாரம் ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிதா இல்லை, அப்போ எப்படி இங்கே வந்து மணியை நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு மார்க்கெட் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. அப்போது ஒரு டைப் ஆஃப் மணி வந்து மார்க்கெட்டில் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, மொமெண்டமில் கிடைக்குது, அந்த மூமெண்ட்டில் கிடைக்குது. இன்னொன்று என்ன கிடைக்குதுன்னா, அந்த டைம் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா டீகே ஆகுது. அப்போ அந்த டைம் டீகே ஆகிறத எப்படி கேப்சர் பண்ணுறது, புரிஞ்சுங்களா? அப்போது ட்ரேடிங்கில் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது. நமக்கு வந்து டெல்டாவும் முக்கியம், காமாவும் முக்கியம், தீட்டாவும். அப்போ இந்த காம்பினேஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போக முடியும். ஓகே, இந்த இதுதான் இங்கே நமக்கு புரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லி ப்ரொஃபைல் நமக்கு என்ன இருக்குது, ரேஞ்சுக்குள்ளே இன்னும் ப்ராப்பராக இல்லை. இந்த இடத்துல நிஃப்டி வந்து நமக்கு பிரேக் அவுட் மாதிரி தெரிஞ்சாலும் திரும்ப என்னாச்சு உங்களுக்கு, ஆனால் பிரேக் அவுட்டு சக்ஸஸ் ஆகலை. அந்த இடத்துல நல்ல டவுன் மூமெண்ட்டே கொடுத்து மார்க்கெட் என்ன பண்ணிச்சு உங்களுக்கு, கீழே இறங்கிருக்கு, தெரியுதுங்களா? அப்போ ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த இடத்துல அக்ரெசிவாக ஒரு பையிங்க்கு நம்ம போய் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்குது, அப்போ என்னன்னா எப்படி இந்த டைம் இதுவாகும் போது நான் வந்து பயம் இல்லாமல் இருக்குது மார்க்கெட்டில் இருக்கிறது அப்படின்ற அந்த கேள்வி வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். அதுதான் அந்த ப்ராப்பரான அந்த ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது நீங்கள் வந்து பையை வந்து நீங்கள் அக்ரெசிவாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், செல்லிங்கை ஹெட்ஜிங்காக கொண்டு வரணும். புரியுதா? அதே நீங்கள் செல்லிங்கை வந்து அக்ரெசிவாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், நீங்கள் பையிங்கை ஹெட்ஜிங்காக கொண்டு வரணும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 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 நியூட்ரலாகவே நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மைண்ட் செட் ஒரு நியூட்ரலாகவே அழகாக இருக்கும். மார்க்கெட்டில் வந்து எப்போ வந்து மணியை பம்ப் பண்ணணும், எப்போ வந்து மணியை வந்து நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்ற அந்த புரிதல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ வீக்லியில் நமக்கு ஒன்றும் ப்ராப்பராக அப்சைட்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல ரெண்டுமே. ஓகே, இப்போ டெய்லிக்கு வருவோம். இப்போ டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ராடேயோடைய மூவில் இங்கே வரும். இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னா அந்த குயிக் மூவ்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு மூவ் அடிக்குது மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே ஸ்டே பண்ணிது. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியில் இப்போ கரண்ட்டாக ப்ரைஸ் வந்து எங்கே நமக்கு ஸ்டே ஆகுது. ஓ சார், அப்போ இமீடியட் ரெஃபரன்ஸ் என்ன, இங்கே செல்லிங் டைல், இந்த இடம் பையிங் டைல். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் இது. ஸோ எனக்கு முந்தின நாள் என்ன நினச்சிருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் டைலை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு பி ப்ரொஃபைல் வந்திருக்கு. அந்த பி ப்ரொஃபைலுக்கு கீழே நமக்கு என்ன கிடைக்கல, இன்னும் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அப்புறம் அதுக்கு முன்னாடி நாள் ஸோ மார்க்கெட் வந்து மிட் டேயில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. பிகினிங்கில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பையிங் டைலில் இருக்குது. அப்போது
இந்த 12ஆம் தேதி யார் இங்கே டெய்ல் கொடுத்தாங்களோ தே ஆர் ஸ்டில் ஆக்டிவ். அவங்க வந்து ஆக்டிவாக மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும், இந்த பிலோ லெவலில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், ஒரு சிங்கிள் பிரிண்டிங் வரணும். அப்போ தான் மார்க்கெட்டு அடுத்த ரெஃபரன்ஸை நோக்கி போகும். அப்போது கரண்ட் டேவோடைய ப்ரொஃபைலை டீட்டெயிலாக எப்படி ரன் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸில் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப டீட்டெயிலு. இப்போ வந்து வைட் ரேஞ்சாக பார்க்கும்போது லாஸ்ட் ஃபியூ டேஸில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அப்போ இந்த இடத்துல யார் இருக்கா, இந்த டேயில் 10th அன்னைக்கு வந்த அக்ரெசிவ் செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் ஆக்டிவாக இருக்காங்க. அப்போது இங்கே 12ஆம் தேதி மார்க்கெட் என்னது உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கண்ணுக்கு தெரியுதுங்களா. அப்போது இந்த 4 நாள் பாருங்கள் இதுக்குள்ளவே இருக்குது. நம்ம இந்த 4 நாளையும் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, டைம் மார்க்கெட் ஸ்பெண்ட். அப்போ மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம பணத்தை உள்ளே போட்டிருக்கோம்ல, நமக்கு பணம் கிடைக்கணும்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், பையர்ஸாக மட்டுமே இருக்கிறோம். அப்போது இந்த இடத்துல யார் சொல்லி வச்சாங்க தெரியல, அது வந்து என்னவோ காலரை தூக்கி விட்டு சொல்கிற மாதிரி நான் வந்து ஆப்ஷன் பையர், நான் ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு. அந்த மாதிரி எந்த நேரத்தில் நம்ம வந்து பையிங் செட்டப்பை ப்ரைமரியாக வச்சுட்டு செல்லிங்கை ஹெட்ஜாக வைக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த நேரத்தில் செல்லிங் செட்டப்பை நம்ம ப்ரைமரியாக வச்சுட்டு பையிங்கை வந்து ஹெட்ஜிங்காக வைக்கணும் அப்படின்றது புரியணும். மார்க்கெட்டோட எனக்கு புரிஞ்சு நம்ம பண்ணுறது தான் ஆப்ஷன் ட்ரேடர். இந்த இடத்துல நான் ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர், அது அந்த டேர்ம்லாம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு உண்டான பேக்ரவுண்ட். ஸோ எப்பயுமே நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் அது ப்ராப்பரான ஹெட்ஜிங்கோடு நீங்கள் போகணும் அப்படின்றது தான் வந்து ஃபண்டமெண்டலாக. அது நம்ம அதில் நிறைய ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நேக்கடு பை எடுக்கிறோம், நேக்கடு செல் எடுக்கிறோம், அது மாதிரி எல்லாமே நம்ம ஷார்ட்கட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. பட் ஆனால் இது வந்து ப்ராப்பர் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் என்னவாக தான் நீங்கள் எடுக்கணும், டபுள் என்ட்ரியாக தான் நீங்கள் எடுக்கணும். அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து கேபிட்டல் பொசிஷன் சைஸிங் ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இதை லேர்ன் பண்ணி பர்ஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் யூ பிகம் ஏ குட் ஆப்ஷன் ட்ரேடர். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நீங்கள் கேபிட்டல் உள்ளே கொண்டு வந்து அதை பிஸ்னஸாக கொண்டு போகணும். இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். இதுக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைம் நீங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு உங்கள் கூட வந்து யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும், ரொம்ப பேஷன்ஸியாக உங்களோட அதை ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும். இதுதான் லாங் டேர்ம் பிளான். ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து குயிக் மணிக்கு எதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் டூ இட் பிகாஸ் ஆஃப் யுவர் நீடு. பட் லாங் டைம் சக்ஸஸ்க்கு இது நமக்கு கிடைக்காது. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நிஃப்டிக்கு வருவோம். இப்போ நிஃப்டியில் உங்களுக்கு எப்படி இருக்குது பொசிஷன்ஸு, இது அது ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்த்தோன்னே உங்கள் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே புரியணும். அப்படி பார்த்தோன்னே எந்தெந்த இடத்துலலாம் வந்து பையர்ஸ் வந்திருக்காங்க, எந்த இடத்துலலாம் வந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க, எந்தெந்த இடத்துலாம் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்குது, ப்ராப்பர் பிபிஓசி ப்ரொஃபைல். ஸோ பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு பிலோவில் உங்களுக்கு என்ன இருக்குது, மார்க்கெட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர், திரும்ப அகைன் மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. அப்போ பேக் டு பேக் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல, உங்களுக்கு அதிகமான டைம் மார்க்கெட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ புரியறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா பிஓசி எடுத்துகிட்டு பிபிஓசி மட்டும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே பாருங்கள். அப்போ எந்தெந்த டேஸில் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 days மார்க்கெட் ஃபேஸ் பண்ண பிறகு இங்கே ஓப்பன் மார்க்கெட் இங்கே கீழே வருதுன்னும் போது இங்கே லெவல் அடிச்சிச்சா, இதுக்கப்புறம் டவுன் தானுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் சைடுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, எய்தர் நீங்கள் புட்டை பை பண்ணி நீங்கள் ஹெட்ஜ் பண்ணியிருக்கலாம், இல்லை காலை செல் பண்ணியும் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணி, டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய மணி. அப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து செல்லிங்கை ஃபஸ்ட்டு வச்சு தான் பண்ண முடியாது. வி கேன் யூஸ் எனி ஆப்ஷன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் காலை மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு வந்து காலை வந்து நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் புட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஹெட்ஜிங்க்கு யூஸ் பண்ணணும். இதே தான் வைஸ் வர்சால மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படின்னும் போது நீங்கள் வந்து புட்டை வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், காலை வந்து ஒரு ஹெட்ஜிங்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து என்னது, பை ஆப்ஷனை ப்ரைமரியாக வச்சு நீங்கள் பண்ண போகுது. சிமிலர்லாம் அதே நீங்கள் வந்து செல் ஆப்ஷன் வைக்கிறீங்க, மார்க்கெட் மேலே போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அக்ரெசிவாக புட்டை வந்து நீங்கள் செல் பண்ணுவீங்க, அது ப்ரைமரியாக மாறும். கால் வந்து நீங்கள் பை பண்ணுவீங்க, இது ப்ரைமரியாக மாறும். அதே மாதிரி டவுன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலை செல் பண்ணுறது ப்ரைமரியாக மாறும், புட்டை பை பண்ணுறது ஓகே. இது மாதிரி உங்களுக்கு அந்த பேசிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிலேருந்து நீங்கள் மல்டிபிள் லெக் ஸ்ட்ராட்டஜியாக உங்களால் டெவலப் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஒரு டவுன் சைடு இருந்ததுன்னா அது அடுத்த நாள் கன்ஃபர்மேஷனே நடக்குது. அப்போ இன்னும் மார்க்கெட் கீழே ஸ்பெண்ட் அப்போ அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல டைம் டிகே நடக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு பணம் நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டில் 9:15 உள்ளே போகிறோம், 9:20 வெளியே வந்துடுவோம்.
மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் மேலே மார்க்கெட்டில் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதே இல்லை, வெளியே வந்துடும். அப்படியே கொஞ்சம் ஸ்டே பண்ணாலும் ஒரு ஆஃப் டே, ஒரு 1 hour 2 hour ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் இல்லை, டெல்டா வரல, டைவர்ஜென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். புரியுதுங்களா? ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்குது. அப்போது இந்த இடத்துல யார் ஃபெயில் ஆகிறா? நாம் ஃபெயில் ஆகிக்கிறோமா இல்லை மார்க்கெட் நம்மளை ஃபெயில் பண்ணி விடுதா? நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் ஃபெயில் ஆகிறோம். பிகாஸ் வி ஆர் நாட் யூஸிங் அந்த ஆப்ஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றது நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஒரு அண்டர்லைங் அசட் இருக்குது, அந்த அண்டர்லைங் அசட்டை என்ன பண்ணுறாங்க, ஹெட்ஜ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு இன்வெஸ்டர் வந்து இங்கே வந்து கேபிட்டலில் போட்டு நம்ம மார்க்கெட்டில் நிறைய ஈக்விட்டிஸ் வாங்கிட்டார். ஏதோ ஒரு இப்போ ஈக்விட்டிஸ் ஆகி ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கார். ஆனால் இப்போதைக்கு அவர் எக்ஸிட் ஆகலை. ஓகேங்களா? ஆனால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நெகட்டிவாக அப்ரோச் இருக்குது. ஒரு திடீர்னு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து ஒரு மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ அது ஒரு நெகட்டிவ் ஃபார் இந்தியா, ரைட்? அப்போ அங்கே இன்வெஸ்டருக்கு ஒரு லைட் ஆஃப் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல என்ன அது இப்படி இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட்லேயே லைட்டாக இது குறையும் தெரியுங்களா? அதை மேட்ச் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, எய்தர் புட்டை பை பண்ணியிருப்பாங்க, இல்லைனா காலை செல் பண்ணி அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான பர்சன்டேஜ், அதுக்கான அந்த ரேஷியோ பண்ணி அவங்க என்ன பண்ணுங்க, ப்ராப்பர் ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து தான் என்னது இந்த இடத்துல ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அப்போ அதுலேயே ஃப்யூச்சர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃப்யூச்சருக்கு ஹெட்ஜிங்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயே இந்த ஆப்ஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பையிங்க்கு செல்லிங்கையும் செல்லிங்க்கு பையும் அவங்க ஹெட்ஜ் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், எந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பையை மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் வேணும் எதிர்பார்க்க. அது எத்தனாவது லெவலில் இருக்குது பாருங்கள். ஒரு அண்டர்லைங் அசெட் இருக்குது, அந்த அண்டர்லைங் அசெட்டுக்கான ஹெட்ஜிங்காக ஃப்யூச்சர் இருக்குது, அந்த ஃப்யூச்சருக்கு ஹெட்ஜிங்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷனுடைய டேட்டா தான் எங்கே இருக்குது, உங்களுக்கு ஓஐயில் இருக்குது. அப்போ நம்ம எந்த இடத்துல இருந்து ட்ரேட் பண்ணுறோம் பாருங்கள், மார்க்கெட் எங்கே இருக்குது பாருங்கள், அதோட ரியாக்டிங் எப்படி இருக்கும், இதை தான் நீங்கள் அப்போது கண்ணுக்கு எதிர்க்க நமக்கு மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். ஆனால் என்னென்னா நமக்கு தேவையான அந்த பொறுமை, அந்த பேஷன்ஸி நமக்கு வேணும். அப்புறம் அந்த பொறுமையாக இருக்கிறதுக்கு மார்க்கெட்டை நம்ம உள்ளே இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு டீசென்ட் கேபிட்டல் வேணும். அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டன் என்றைக்கு எப்பயுமே வந்து ஒரு அன்சர்டன் இருக்கும். அந்த அன்சர்டனை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில் நம்ம டெவலப். ஸ்கில் மீன்ஸ் என்ன, எப்படி அதை வந்து ப்ராப்பராக ஹெட்ஜிங் பண்ணுறது, இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் லாஸ் ஆனால் நம்ம எக்ஸிட் ஆகிடணும் என்ன, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் புரிஞ்சு பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு அமையும் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? அது அமைஞ்ச பிறகு தான் உங்களுக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம இது மாதிரி டெய்லி போராடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இங்கே நம்ம நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? ஸோ மார்க்கெட் சரிங்க. அப்போ இன்றைக்கி என்ன நடந்தது, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு அப்புறம் இங்கே மார்க்கெட் ஸ்பெண்ட் திரும்ப இப்படி வந்திருக்கு. அப்போது மார்க்கெட் என்ன ஆகும் நமக்கு நாளைக்கு, இங்கே நமக்கு கன்ஃபார்ம் ஆனால் இந்த இடம் நமக்கு ஃபவுண்டேஷன் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? தென் இங்கே யார் ஆக்டிவாக இருக்குது, செல்லிங் டெய்ல் ஆக்டிவாக இருக்குது. அப்போ இந்த செல்லிங் டெய்ல் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண, மார்க்கெட் பிரேக் பண்ணி போகும். இதுதான் இங்கே ரெக்குயர்மெண்ட். ஓகே, பிலோவில் இந்த இடத்துல நமக்கு பிலோவில் போய் டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் பவுன்ஸ் பேக் பண்ணுதா, இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகும். கரெக்டுங்களா? ஏன் இந்த இடத்துல நமக்கு பிபிஓசி இருக்குது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, இந்த இடத்துல இருந்த இந்த பி ப்ரொஃபைல், இந்த பி ப்ரொஃபைலுக்கு மேலே உங்களுக்கு என்ன கிடைக்கல, அக்செப்டன்ஸ் கிடைக்கவே இல்லை. மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. இந்த இடத்துல இந்த மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு டவுன் ரியாக்ஷன் ஆகுது. அகெயின் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, மார்க்கெட் டேர்ன் ஆகுது. அப்போ அந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹை என்ன பண்ணுவீங்க இன்டர்டேல, இது ஸ்விங் லோ நான் பை பண்ணோம், இது ஸ்விங் ஹை நான் பை பண்ணோன்னு இன்டர்டே. ஆனால் ஆக்சுவலாக எப்படி இருப்பாரு மார்க்கெட். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துட்டு பண்ணும்போது அப்புறமா நீங்கள் இன்ட்ராடேக்குள்ளே வரலாம். அப்புறமா நீங்கள் இன்ட்ராடேயில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ராடேயில் நடக்கக்கூடிய அந்த மூமெண்ட்டு, அந்த இன்ட்ராடேயில் நடக்கக்கூடிய அந்த வால்யூமோடைய மேனேஜிங், அது உங்களுக்கு என்ன சொல்கிறேன் ரொம்ப டீப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. அந்த டேயில் எந்த இடத்துல வால்யூம் வருது, எந்த இடத்துல நமக்கு வந்து மின் டெல்டா நமக்கு அதிகமாக இருக்குது, இல்லை மேக்ஸ் டெல்டா அதிகமாக இருக்குது, இதோட காம்பினேஷன், அது கூட வந்து நமக்கு வந்து நிறைய மெத்தடாலஜி நீங்கள் ஃபைன் பண்ணும்போது யூ வில் காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த இன்ட்ராடே. ஸோ ஹோப் இந்த டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மைண்ட் ஓப்பனிங் டிஸ்கஷனாக அமைஞ்சிருக்கும். ஸோ ட்ரேடிங் நாட் ஏ ஈஸி சப்ஜெக்ட், அட் த சேம் டைம் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியாது இல்லை,
பட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த மார்க்கெட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ லைஃப் டைம் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு ரிட்டைர்மெண்ட் நல்லா நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பி த ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.